ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு A4 ஷீட்டில் ஒரு போர்ட் செய்ய போகிறோம். அதுக்காக A4 ஷீட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெக்டாங்கிள் ஃபுல்லான A4 ஷீட்டு தான். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை திரும்பவும் சென்டர் பார்த்து ரெண்டு சைடையும் மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு மடிப்பையுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு சைடு இந்த மாதிரி ரெண்டு சைடாக மடிச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேல் பகுதியை திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி அந்த முக்கிலேருந்து இந்த மாதிரி அது மடிப்புக்கு மேலே இன்னொரு மடிப்பு வர மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மடிக்கணும். இது நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தால இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மேலே பார்க்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பகுதி வரும். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டருக்குள்ளாடி இந்த மாதிரி விரித்து விடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு போர்ட் மாதிரி கிடைக்கும். ஆனால் நமக்கு இதை இனி ஒரு வேலை இருக்குது. நல்லா அந்த சுருக்கங்களை எடுத்து விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை திருப்பிக்கணும். அப்படி மெதுவாக திருப்பி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு நீட்டான ஒரு இது கிடைக்கும். அந்த பகுதிகளை எங்கெல்லாம் சுருக்கங்கள் இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் நீட்டாக நம்ம எடுத்து விட்டுக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாம் பிடிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த பகுதியில் ஒரு சுருக்கு இருக்கும். அதை எடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடைக்கும். அந்த பாக்ஸோட அந்த சைடு அந்த இடத்துல நிறைய சுருக்கங்கள் இருக்குது. அந்த சைடெல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். அப்புறம்
அதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கே அந்த ஒரு மாதிரி ஒசந்துட்டெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் நீட்டாக கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடங்களெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நீட் பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு போட் ரெடியாக இருக்கும். இந்த பின்னாடி பக்கம் மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி பார்க்க தெரியும். பார்த்திங்களா, இதுக்கே பக்கத்தில் இருக்கிற சுருக்குகள் எல்லாம் நீட்டாக எடுத்து விடும்போது நமக்கு ஒரு அழகான போட் கிடைக்கும். இந்த போட்லேயே நிறைய டைப் நான் என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்க்கும்போது இருக்கும். ஒரு 3-4 டைப்ஸு நான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு எனக்கு இன்னும் உற்சாகமாக செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஆசையை கொடுக்கும். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப